நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நன்றாக இருக்கிறேன் சார். தேர்தல் முடிவுக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே பாக்கி இருக்கிற அந்த நேரத்தில் இந்த தேர்தல் முடிவு ரொம்ப கியூரியாசிட்டியாக இருக்குது. எல்லாருமே இந்த தேர்தல் முடிவை நோக்கி காத்திருக்காங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும், கட்சி தலைவர்கள்லேருந்து நடிகர்கள்லேருந்து எல்லா தரப்பினரும் இந்த தேர்தல் முடிவுக்காக காத்திருக்காங்க. முடிவு எப்படி இருக்க போகுதுன்றதை தாண்டி முடிவுக்கு பிறகு எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்காரு. ஜஸ்டிஸ் கிருபாகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு, குழந்தைகளையும் இளைஞர்களையும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. வித்தியாசமான செயல்கள் நடக்க போகிறது, அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்க போகிறதுன்னு சொல்லியிருக்காரு. எப்படி எடுத்துக்கலாம் சார்? இல்லை, நடக்க போகுதுன்னு சொல்ல, நடக்கலாம்ன்றாரு. ஏன்னா இந்த தேர்தலில் வந்து குழந்தைகள் நடந்து கொண்ட விதம் அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் சொல்லியிருக்காரு. குழந்தைகள் பாதுகாப்பு மையம் தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகள் மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சைல்டு ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸும் வந்து அந்த கருத்தை வலியுறுத்தி இருக்காங்க. குறிப்பாக வந்து விஜய்க்கு ஆதரவாக குழந்தைகள் பேசியது, வீட்டில் உள்ள பெரியவர்களை வந்து குழந்தைகள் விஜய்க்கு ஓட்டு போடணும், தாவேக்காக ஓட்டு போடணும்னு வலியுறுத்தியது போன்ற சம்பவங்களை நம்ம நேரில் பார்த்தோம். துரதிருஷ்டவசமாக விஜய் அவர்களே வந்து அவருடைய கடைசி உரையான தேர்தலுக்கு முதல் நாள் ஏப்ரல் 23 தேர்தல், ஏப்ரல் 21 அந்த கடைசி நாள் அன்னைக்கு நந்தனத்தில் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசும்போது ரொம்ப எழுச்சிமிகு உரை அது. திமுகவை நேரடியாக சாடினார். அந்த உரை ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ஸ்பீச். ரொம்ப டிஎம்கேவை அட்டாக் பண்ணி பேசினார். ஆனால் அதில் ஒரு தவறு செஞ்சுட்டார் அவர். அவரோட உரையில் வந்து திமுகவை விமர்சனம் பண்ணது, ஹார்ட்கோராக டிஎம்கேவை அட்டாக் பண்ணது, கடுமையாக திமுக விமர்சனம் பண்ணதெல்லாம் தப்பு இல்லை. அது ஜனநாயகம் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமை. அதில் தனி மனித தாக்குதல்கள்லாம் எதுவும் இல்லை. அவர் இஷ்யூஸ் அடிப்படையில் தான் திமுகவை அட்டாக் பண்ணார். அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அவர் ஒரு பிழை செய்து விட்டார். என்னென்னா, பேச்சை முடிக்கும்போது நண்பா, நண்பி, அவங்க வீட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சாக்லேட் வேணும், ஒரு பப்பர்மெண்ட் வேணும், ஒரு லாலிபாப் வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னா எப்படி வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட தாஜா பண்ணி வாங்கிக்கிறீங்களோ அந்த மாதிரி தாவேக்காக்கு ஓட்டு போடணும், விஜய்க்கு ஓட்டு போடணும், விசிலுக்கு ஓட்டு போடணும்னு உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் பெரியப்பா பெரியம்மா, சித்தப்பா சித்தி, அத்தை மாமா எல்லாரையும் நீங்கள் வந்து வலியுறுத்தணும்னு சொன்னார். இது ரொம்ப தப்பு. இதை வந்து அவர் தவிர்த்திருக்கணும். நிச்சயமாக இது வந்து ஒரு தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு செய்கை. இது சட்டப்படி குற்றமாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. தட் ஐ டோன்ட் நோ. ஏன்னா சிலர் வந்து அது சட்டப்படி குற்றன்றாங்க, சிலர் வந்து அவ்வளோ சீரியஸாக அதை பார்க்க வேண்டியதில்லை. இன் பிரின்சிபிள் அவர் அதை செஞ்சது தவறு. தார்மீக முறையிலையும் தவறு, தார்மீக முறையில் நிச்சயமாக தவறு. பட் சட்டப்படி இது தப்பாக இல்லையான்றதில் 2 விதமான கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நேரடியாக குழந்தைகளை பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் குழந்தைகளுக்கு அறைகூவல் எடுப்பது சட்டப்படி குற்றமாக இல்லையான்ற இடத்துல வந்து கிரே ஏரியா. சட்டம் எப்படி இருந்தாலும் தார்மீக முறையில் வந்து நிச்சயமாக அவர் செஞ்சுருக்கக்கூடாது. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து பெரியவங்களை வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு வலியுறுத்துறதை நம்ம நேர்லேயே பார்க்குறோம், அடம் பிடிக்கிறத பார்க்குறோம். இன்ஃபேக்ட் யாரோ ஒருத்தர் கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் 5 வயசு பையன் வந்து விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி வீட்டில் ரொம்ப அடம் பிடிக்கிறான், சாப்பிட மாட்டேன்றான், நான் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன் என் குழந்தையோட பிஹேவியரால், அதனால் விஜய் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கோயம்புத்தூர் மாநகர காவல் ஆணைய அலுவலகத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு இது பெரிய விஷயமா? சட்டப்படி விஜய் மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமானா எனக்கு தெரியல. அது சட்டம் அதில் என்ன சொல்லுதுன்னு தெரியல. இது சட்ட ரீதியாக மட்டும் அணுகிற பிரச்சனை கிடையாது, தார்மீக ரீதியில் தான் நம்ம இதை அணுகணும். சட்டம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. தார்மீக ரீதியில் பார்க்கும்போது நிச்சயமாக விஜய் செஞ்சது தவறு. குழந்தைகளுக்கு வந்து அவர் வந்து இந்த அரசியலை, இந்த கேடுகட்ட அரசியலை கொண்டு போய் யாருக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாதுன்றதெல்லாம் குழந்தைகள்கிட்ட கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் ஆல்ரெடி குழந்தைகள் வந்து அவர் மீது ஒரு அலாதியான பிரியத்தில், ஒரு ஈர்ப்பில் இருக்கும்போது அதை பலவீனத்தை இவர் பயன்படுத்துகிறார். ஓட்டு போடுற வயசு 18, புத்தி தெரிஞ்சு ஓட்டு போடுற வயசு 18. இப்போ அதுக்கு முன்னால் இருக்க குழந்தைகிட்ட நீங்கள் 3 வயசு குழந்தையிலேருந்து 17 வயசு வரைக்கும் கூட சிறுவன் வரைக்கும் குழந்தை கேட்டகரியில் தான் வரும். அவங்கக்கிட்ட போய் நீ இன்னாருக்கு ஓட்டு போட சொல்லி நீ சொல்லுன்னு சொல்கிறது வந்து, நான் மறுபடியும் சொல்கிறேன், தார்மீக ரீதியில் தவறு, மாரலி ராங். அறவழி சார்பாக பார்த்தீங்கன்னா தப்பு. நம்ம குழந்தைகளை இந்த விஷம விளையாட்டுக்குள்ளே இழுக்கக்கூடாது. இதுக்கு முன்னால் யாருமே அதை பண்ணதில்லை. எம்ஜிஆர் பண்ணதில்லை, கருணாநிதி பண்ணதில்லை, ஜெயலலிதா பண்ணதில்லை, ஸ்டாலின் பண்ணதில்லை, எடப்பாடி பண்ணதில்லை, சீமான் பண்ணதில்லை,
யாருமே அதை பண்ணலை. ஏன் இவர் பண்ணுறாரு? அதாவது தன்னுடைய ஆதரவு தளத்தை தனக்காக பயன்படுத்திக்கிறார். அது ரொம்ப தப்பு. அது குழந்தை, அது உன் மேலே கிரேஸாக இருக்குதுன்னும் போது நீங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூரில் அந்த கம்ப்ளைண்ட் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு அது வந்து தேவையற்றதுன்னு நான் நினைக்கிறேன். சட்டம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. பட் என்னுடைய அறிவு கட்டிய வரையில் அது விளம்பரத்துக்காக கூட அவர் அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ 5 வயசு குழந்தைய வந்து அப்பா அம்மாவை வந்து ப்ரெஷர் பண்ணி விஜய்க்கு ஓட்டு போட சொல்லின்னு நீங்கள் உசுப்புறது இருக்குல்ல, அது தப்பு. அது செஞ்சுருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு பொம்பளை வீடியோ போடுது, என் குழந்தைக்கு விஷம் வச்சு கொண்டுட்டு நானும் செத்துருவேன். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தற்கொலை என்னன்றது வந்து எல்லா மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு உளவியல் மருத்துவரை கேட்டிங்கனாலும், சைக்காட்ரிஸ்ட்டை கேட்டிங்கனாலும், அல்லது சைக்காலஜிஸ்ட்டை கேட்டிங்கனாலும், உளவியல் மருத்துவர் அது உளவியல் நிபுணரை கேட்டிங்கனாலும், எல்லா மனிதனுக்குள்ளேயும், நான் உட்பட, நீங்கள் உட்பட, அவர் உட்பட, நம்ம ஆரோக்கியமான மனிதர்களாக நினைத்துக்கொள்ள எல்லோரும், சைக்காட்ரிஸ்ட்டுங்க மனசு உட்பட, சைக்காலஜிஸ்ட் மனசு உட்பட, நம்மளோட மனசோட ஒரு வாரத்தில் சூசைடு டெண்டன்சி இருக்குது. நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு தடவையோ 2 தடவையோ சூசைட் பண்ணிக்கலான்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும், நிச்சயமாக வந்திருக்கும். அப்படி வரலன்னு சொல்கிறது ரொம்ப அரிதானது. அப்படி வரலன்னு சொல்கிறவங்களுக்கு நாளைக்கு வரலாம். அது வந்து மனித மனதில் இருக்கக்கூடிய ஒரு இருண்ட மூளையில் இருக்கக்கூடிய இடம். அதை உசுப்பாமல் இருக்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தோட வேலை. அதனால தான் நீங்கள் செய்திகளை போடும்போது பார்த்தீங்கன்னா, தற்கொலை பற்றிய செய்திகளை வெளியிடும்போது இந்த ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் தமிழில் இவனுங்க போடுறதில்ல. விதியே என்னென்னா, ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா விதியை, அந்த செய்தியை போட்ட பிறகு கீழே தற்கொலையை பற்றின எந்த செய்தியை போட்டினாலும் முடிக்கும்போது செய்தியில் தற்கொலை பற்றிய எண்ணம் வந்தால் இந்த எண்களை தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும்னு அந்த செய்தியோட மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த இதோட மட்டும்தான் நீங்கள் வந்து முடிக்கணும் அந்த செய்தியை. சிங்கிள் காலமோ டபுள் காலம் நியூஸ் நீ போடுறீங்கன்னா, ஒருத்தரோ 2 பேரோ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, காதல் தோல்வி, நீட்டு தோல்வி, அல்லது அரசியல் கட்சி தேர்தலில் தோற்றுட்டான் இவன், அதனால் வந்து தோல்வி தாங்காமல் செத்துட்டாங்க, தலைவர்கள் செத்து போயிட்டாங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறான், இந்த மாதிரி எந்த தற்கொலை பற்றிய எந்த விதமான செய்தியை போட்டாலும் கீழே வந்து பாட்டம் லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழே தற்கொலை பற்றிய எண்ணம் வந்தால் உடனடியாக இந்த எண்களை, ஸ்னேகா அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது, அல்லது இன்னும் பல சில அமைப்பு, அந்த அமைப்போட பெயர், அவங்களோட தொலைபேசி எண், செல்பேசி எண் அல்லது தொலைபேசி எண் அல்லது 2மே நீ போடணும். இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விதி. இது ஆங்கில பத்திரிகைகள் சரியாக செயல்படுறாங்க. இந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டெக்கான் கிரானிக்கல்லாம். துரதிருஷ்டவசமாக தமிழ் பத்திரிகைகள் அதை செய்கிறதில்லை. ஏன் நான் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தற்கொலைன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார், உங்களுக்கு 25 வயசு, நீங்கள் பிறந்ததுலேருந்து 3 வயசுலேருந்து அவருக்கு உங்களுக்கு நண்பராக இருப்பார். ஒன்றா எல்கேஜி போயிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, காலேஜ் படிச்சிருப்பீங்க, வேலை பண்ணியிருப்பீங்க. முதல் நாள் நைட்டு நல்லா பேசிட்டு போயிருப்பார். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல சொந்த வீடு இருக்குது, அப்பா அம்மா நல்லா வசதியாக இருக்காங்க, அவருக்கு நல்ல வேலை இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மறுநாள் காலையில் அவர் தற்கொலை பண்ணிட்டார் நியூஸ் வரும். அதுதான் மனித மூளையில் இருக்கக்கூடிய ஒரு இருண்ட பக்கம். அதை வந்து சமூகம் எந்த அளவுக்கு நோண்டாமல் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் ஆரோக்கியம். அப்படி பார்க்கும்போது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. நான் ஆரம்பித்த 2 வருஷத்தில் ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகிடணும்னு ஆசை. சரி, ஆசைப்படு, தப்பு இல்லை. அப்படி ஆகலைன்னா அவர் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லலை, அவர் ஆதரிக்கிறவன் சூசைட் பண்ணி பண்ணுறான். அவர் சூசைட் பண்ணிப்பேன்னு சொன்னாரா? இல்லை, சொல்ல மாட்டார். அவர் ஆதரிக்கிறவங்க ஓட்டு போடுறவங்க நான் சூசைட் பண்ணி பண்ணுறான், அந்த வார்த்தையும் வாயிலேருந்து வரக்கூடாது. அதுவும் குழந்தைகள் வந்து அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு மனிதர். இன்றைக்கி குழந்தைகள் இப்போ ஒன்றும் இல்லை, ஓட்டிங் ஏஜ் 5 வயசாக மாற்றினீங்கன்னா விஜய் 234 ஜெயிச்சிருவார் இல்லையா? 5 வயசு, 5 கூட வேணாம், 10 வயசாக மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய் தான் வந்து சிஎம். அதுக்குன்னு மாற்ற முடியுமா? முடியாது. 18 வயசு தான். இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெண் வந்து நான் வந்து விஜய் சிஎம் ஆகலைன்னா என் குழந்தைக்கு விஷத்தை கொடுத்துட்டு நானும் செத்துருவேன், அந்த வீடியோவை ஏன் அது போடுது? அந்த வீடியோவை எடுக்கணும் முதல்ல. யார் எடுக்கிறது? அது எதுக்கு நீ ஃபார்வேர்டு பண்ணுற? ஃபார்வேர்டு பண்ணுறவங்க குற்றவாளி என்ன கேட்டினா. சட்டப்படி தண்டிக்கப்படாமல் இருக்கலாம், தார்மீக முறையில். அந்த மாதிரி வீடியோவை பார்த்தியா, டெலீட் பண்ணு, அல்லது குறைஞ்சபட்சம் அந்த கர்மத்தை யாருங்க அனுப்பாத. அது தப்பு. ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறது தோக்கிறது சகஜம். தோக்கிறவங்களாம் தற்கொலை பண்ணிக்கிறான்னா ஒட்டுமொத்தம் திமுக என்றைக்கு அழிஞ்சிருக்கீங்க? தோக்கிறவங்களாம் தற்கொலைன்னா கட்சிகளே இருந்திருக்காது தமிழ்நாட்டில். தோற்று தானே வரானுங்க. இந்த தேர்தலில் தோக்குறான், அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறோம். இன்னும் 2026 தேர்தலோட தமிழ்நாடு அரசியல் முடிவுக்கு வந்துட போதா? இது பாரு, எதுவுமே மாறப்போகிறதில்ல. அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி யாரை பார்த்தாலும், அதுவும் குறிப்பாக நம்மலாம் பத்திரிகையாளர்கள், நமக்கு இந்த அனுபவம் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். இந்த 10 நாளாக குறிப்பாக எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து எங்கே போனீங்கன்னாலும் தெருவில் பார்க்குறவங்க
இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், இல்லை உங்கள் சொந்தக்காரங்க, இல்லை பத்திரிகை துறையில் இல்லாதவங்களுடைய நண்பர்கள், ஒரு காலத்தில் உங்களோட படித்தவன், ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 20 பேராவது ஃபோன் பண்ணுவோம் இல்லையா? 30 பேராவது ஃபோன் பண்ணுவோம், அல்லது 10 பேராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குற முதல் கேள்வி, யாருங்க வருவா? இல்லையா? இது நம்ம எல்லாருமே அனுபவப்பட்டிருக்கோம். எழுதி வச்சுக்கோங்க, ஒரு டேஷும் மாற போகிறதில்ல. அப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் அது அலம்பல்? ஒருத்தன் தோக்கணும், ஒருத்தன் ஜெயிக்கணும். எல்லாரும் ஜெயிக்க முடியாது. இந்த அறிவு கூட இல்லாமல் நான் தோத்தா தற்கொலை பண்ணிப்பேன், அதுவும் அவன் சொல்லலை. யார் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாரோ அவர் சொல்லலை, அவர் ஓட்டு போடுறது சொல்லுது. இது எதுலேருந்து வருதுன்னா, வாழ்க்கையில் மற்ற பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுக்கு தீர்வு காண முடியல, தப்பிச்சு போகிறது ஒன்று. ரெண்டாவது, இவர் தேவதூதன் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு விஜய் கிட்டேருந்து ஒரு ஸ்ட்ராங் அறிக்கை வரணும், இன்றைக்கே வரணும். தேர்தல் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். நமக்கு இந்த தேர்தலோட அரசியல் முடிய போகிறதில்ல, இன்னும் எத்தனையோ தேர்தல் இருக்குது. ஆகவே இத்தகைய பேச்சுக்களை எவரும் பேச வேண்டாம், இத்தகைய எண்ணங்களை எவரும் மனதில் வைக்க வேண்டாம். தயவுசெய்து குழந்தைகளை இதில் ஈடுபடுத்த வேண்டாம். யாருக்காவது ஏதாவது மனநல உதவி தேவைப்பட்டால் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுன்றத அறிக்கை விஜய் கிட்டேருந்து வரணும், என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா மற்ற கட்சிகளில் வந்து தோத்துட்டா சூசைட் பண்ணணும்னு எவனும் சொல்ல. திமுக ஓட்டு போட்டவன் ஸ்டாலின் ஜெயிக்கலன்னா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொன்னானா? இல்லை. எடப்பாடி ஜெயிக்கலன்னா தற்கொலை பண்ணிக்கிறவனா சொன்னானா? சொல்லலை. சீமான சிஎம் ஆகலன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிறவனா? யாருமே சொல்லலை, எவ்வளவுமே சொல்லலை. இந்த கட்சியில் மட்டும் அந்த பிரச்சனை இருக்குன்னா அந்த கட்சி தலைவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது, அதுவும் குழந்தைகளை நீ இன்வால்வ் பண்ணுறதால. அதனால் தமிழ்நாடு குழந்தைகள் நல வாரியம், ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் இவர்களெல்லாம் சொல்லுவது வந்து நியாயமானது. அவர்கள் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது வந்து ஒரு பொறுப்புள்ள சமூகம் இப்படி தான் சிந்திக்கும். விலை மதிப்பில்லாத மனித உயிர், ஒரு உயிரை ஒன்றால் கொண்டு வர முடியாது. மூச்சு இருந்தால் கோடி சம்பாதிக்கலாம். அப்போ இந்த மாதிரி இதுவரை இல்லாத ஒரு பிரச்சனையை தமிழ்நாடு சந்திக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து போகிற தேர்தலையா? இந்த தேர்தலில் யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும் எதுவும் மாறப்போகிறதில்ல, எழுதி வச்சுக்கோ. கொள்ளை அடிக்கிறோம், கொள்ளை தான் அடிக்க போகிறான். கஷ்டப்படுறோம், கஷ்டம் தான் பட போகிறான். இவன் ஜெயிப்பான், அவன் ஜெயிப்பான்னு 24 மணி பேசி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அப்படியே தான் இருக்க போகிறாங்க. எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. இதுதான் உண்மை. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. அப்படியே தலைகீழ புரண்டுற போகுது. ஸ்டாலினே ஜெயிச்சு 2வது தடவை ஆனாலும் ஒன்றும் தேனும் பாலும் ஓட போகிறதில்ல. ஸ்டாலின் தோற்று எடப்பாடி வந்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அல்லது இவங்க 2 பேரையும் காலி பண்ணிட்டு விஜய் வந்தாலும் வேணால் சில அலம்பல் இருக்கலாம், பெருசாக எதுவும் மாறப்போகிறது இல்லை. 24ஆம் தேதி ரிசல்ட், 5ஆம் தேதி என்ன பூலகம் அழிஞ்சிடுமா? ஒன்றும் கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற ஒரு தேர்தல். தீபாவளி வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. எவன் ஜெயித்தாலும் எவன் தோற்றாலும் லைஃப் ஓட போகுது. கிட்டத்தட்ட இப்படியே தான் ஓட போகுது. இதில் எந்த பெரிய மாற்றமும் இல்லை. அதனால் இதில் தற்கொலை பண்ணுற பேச்சுக்கள் எல்லாம் ஆபத்தானவை, அருவருப்பானவை, அவலமானவை. அதை வந்து யாரும் பேசக்கூடாது. அப்படி யாராவது பேசுகிறாங்கன்னா அவர்களை ஊக்குவிக்கக்கூடாது. 1. 2வது, குழந்தைகள் நிச்சயமாக இதில் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது. விஜய் செய்த பெரிய தவறு அது. 3வது, நிச்சயமாக விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடணும் தேர்தலுக்கு, அதாவது வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் நாள். இந்த வீடியோவை நீங்கள் இன்றைக்கி நைட்டு போடுவீங்க இல்லையா? சாயங்காலமும் போட்டுருவீங்க. இப்போ நண்பகலில் நம்ம பேசிகிட்ருக்கோம் 1 மணிக்கு, நீங்கள் பிற்பகல் 1 மணிக்கு நம்ம பேசிகிட்ருக்கோம். சாயங்காலமாக நீ இந்த வீடியோ போடுவீங்க. ஏழை சொல் அம்பலம் ஏறாது, எனக்கு தெரியும். நான் சொல்கிறது எவனும் கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் விஜய்க்கு ஒரு சமூக பொறுப்பு இருந்ததுன்னா அவர் நிச்சயமாக ஒரு அறிக்கை கொடுக்கணும். ஏன்னா இந்த பிரச்சனை விஜயை சுற்றி சுழலுது. மற்ற 3 பேரை பற்றி ஜெயிச்சாலும் தோத்தாலும் தற்கொலை பண்ணி போகிறேன்னு யாருமே சொல்லலை. ஓட்டு யாருக்கு வேணால் போட்டு போகிறாயா? நீ ஓட்டு போட்டவன் ஜெயிக்கலன்னா தற்கொலை பண்ணிப்பியா நீ? அப்போ இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணம் வெளியில் வருது. இது வந்து ஒரு விதமான காப்பி கேட் ஆக்டிவிட்டின்னு ஒன்று பண்ணுறதை பார்த்து அப்படியே இன்னொன்று பண்ணுறது. இது வந்து ஒரு விதமான மனநோய். இது வந்து உனக்கு அப்படியே பரவும். இது ஏன்னா வாழ்க்கையில் பல விஷயங்கள் அதிருப்தி இருக்குது மனிதனுக்கு. நம்ம விரும்பின மாதிரி வாழ்க்கை இல்லை. நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை நினச்ச இடத்துல முடிஞ்சு போகாது. ஆங்கிலத்தில் சொல்லலாம், லைஃப் ஹேஸ் இட்ஸ் ஓன் லாஜிக். திஸ் அ க்ரூயல் வேர்ல்டு. இது ரொம்ப கொடூரமான உலகம். அப்போ நான் நினச்ச மாதிரி இந்த வாழ்க்கை இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னா தற்கொலை தான் பண்ணிக்கணும். நீ நினச்ச மாதிரி இந்த உலகம் இருக்காது. ஆனால் நீ தற்கொலை பண்ணிக்க முடியாது. 2வது, நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறது? ஏதோ நோக்கம் கொஞ்சம் உயர்ந்ததாக இருந்தாலும் பரவாயில்ல. அம்மா ஜெயிலுக்கு வடிவேல் பாஷையில் சொன்னால் அம்மா ஜெயிலுக்கு புரோஜனம் இல்லாத விஷயம். உன் தலைவன் வரதால் ஒன்றும் மாறப்போகிறதில்ல. ஸ்டாலின் ஜெயித்தாலும் எடப்பாடி ஜெயித்தாலும் விஜயை ஜெயித்தாலும் ஒன்றும் மாறப்போகிறதில்ல. இப்படியே தான் ஓடப்போகுது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த அறிவு இல்லாமல் தற்கொலை பண்ணிப்பேன்னு பேசுகிறதும், அதை ஊக்குவிக்கிறதும், அந்த மாதிரியான வீடியோவை ப்ரமோட் பண்ணுறதும் ரொம்ப தப்பு. குழந்தைகள் வாரியம் நல வாரியம் சொன்ன மாதிரி, நீதிபதி கிருபாகரன் சொன்ன மாதிரி, ஜஸ்டிஸ் கிருபாகரன் சொன்ன மாதிரி பெற்றோர்கள் கண்காணிக்கணும். ஆனால் பெற்றோர்கள் கண்காணிக்கிறதால இதை தடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஜட்ஜு வந்து நல்ல நோக்கத்தில் சொல்கிறாரு, பெற்றோர்கள் எங்கே கண்காணிக்குது? இதுங்க பெற்றோரை கண்காணிக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற அலம்பல் ரொம்ப மோசமாக இருக்குது. நிறைய பெற்றோர்கள் இந்த கதையை சொல்கிறாங்க. ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. 3 வயசு பையன் அடம் பிடிக்கிறான்றாங்க.
அப்படி 3 வயசு பையனை ஏமாற்றிட்டு போய் சரி ஓட்டு போடுறோன்னு சொல்லிட்டு யாருக்கு வேணால் குத்திட்டு போகலாமேன்னு கேட்டால் எப்படிங்க பண்ண முடியும்? அழுகுறாங்கன்றாங்க. சார் கிட்ட வந்து பார்க்குறாங்க சார், நானும் வந்து பார்க்குறேன் கூட. அது கூட வேணாங்க, வீட்டில் விட்டுட்டே கூட நீ போகிறோன்னு வச்சுக்கோ. அவங்களுக்கு வந்து மாரலாக ஒரு ஏதோ ஒரு பைண்டிங் வருது. ஏங்க குழந்தை சொல்லுங்க, நீ பாட்டு யாரை குத்துறோ குத்திட்டு போ, எடப்பாடி குத்திரியா குத்து, ஸ்டாலினை குத்திரியா குத்து, சீமானை குத்திரியா குத்து, இல்லை நோட்டா குத்திரியா குத்திட்டு போ, விஜய்க்கு தான் குத்துறணும்னு அவசியம் இல்லைன்னா அது எப்படிங்க? அழுகுறாங்க பையன்றாங்க. அப்போ சிகிச்சை வந்து குழந்தைகள் இல்லை, இவங்களுக்கு தேவைப்படுது இல்லையா? அப்போ ஒரு சமூகமே வந்து மனநோயாக மாறுது, மனநோயாளியாக மாறுது. இது வந்து ஒரு மாஸ் ஹிஸ்டீரியானுவாங்க. ஒரு விதமான மனநோய் தான் இது. ஒட்டுமொத்த சமூகமே மனநோயை பிடிச்சி மாறி போச்சோம்னா சந்தேகம் வருது நமக்கு. அப்போ இதில் இதை மாதிரி ரிசல்ட் எப்படி வேணால் போகலாம், நமக்கு எதுவுமே தெரியாதுங்க. ரிசல்ட் வந்து ஆளாளுக்கு ஒரு கணிப்பு சொல்கிறோம், அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. இன்னும் 48 மணி நேரத்தில் ரிசல்ட் வந்துட போகுது. அதனால் இவன் ஜெயிப்பான் அவன் ஜெயிப்பான்னு சொல்கிறதுலாம் அபத்தமானது. யாருக்கும் ஒன்றும் தெரியலன்றதான் உண்மை. எல்லாரும் அது அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை பேசுகிறாங்க, நான் உட்பட எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை தான் பேசுகிறாங்களே தவிர ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியல. இது நடக்கிற புது ஃபினாமினாவாக இந்த விஷயம் வருது, தற்கொலையும் குழந்தைகள் விஷயம். இது தடுக்கப்பட வேண்டும். யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும் அந்த முடிவை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் உண்மையான ஜனநாயகவாதின்றது. மக்கள் தீர்ப்பை நீ ஏற்றுக்கணும். மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு. அப்போ இதில் முதல்ல நம்ம எதிர்பார்ப்பது விஜயிடமிருந்து அறிக்கை வர வேண்டும். விஜய் ஷுட் இஷ்யூ எ ஸ்டேட்மெண்ட். தன்னுடைய ஆதரவாளர்கள் ரசிகர்கள் என்ன பெயரிட்டு வேணால் அழைச்சிக்கோங்க, முடிவு எதுவாக இருந்தாலும் தலைவணங்கி அதை ஏற்றுக்கொள்ளுவோம். முடிவு எதுவாக இருந்தாலும் தலை வணங்கி சிறந்தாழ்த்தி அதை ஏற்றுக்கொள்ளுவோம். மக்கள் நமக்கு தீர்ப்பளித்தால் ஆட்சி அமைப்போம், இல்லை என்றால் எதிர்க்கட்சியாகவோ அல்லது அது கூட இல்லாவிட்டால் மக்கள் எப்படி இருந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவோம். நிச்சயமாக இந்த ஒரு தேர்தலோடு லைஃப் முடிய போகிறதுல ஒன்று. ரெண்டாவது, எதன் பொருட்டும் முடிவு எப்படி போனாலும் என்னை உண்மையாக நேசிப்பவர்களாக இருந்தால், நான் சொல்வதை கேட்பவராக இருந்தால் தற்கொலை எண்ணம் வேண்டாம். அப்படி யாருக்கா அந்த எண்ணம் தொடர்ந்து இருக்குமே ஆனால் அவர்கள் உடனடியாக மருத்துவ உதவியை நாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து, ஏன்னா அது ஒன்றும் தப்பு இல்லை, உடலில் வர நோய் தான் மனதில் வர நோய். அது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட வந்ததுன்னா ஆரோக்கியமாக இருக்கும். அது இல்லைன்னா ரொம்ப அவலமானது, அவருக்கு சமூக பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம். ஓகே சார், ஜஸ்டிஸ் கிருபாகரன் அவர்களே சொல்கிறாரு 16 சட்டமன்ற தேர்தல்களோடு ஒப்பிடும்போது இந்த தேர்தல் புதுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதான். அது 52லேருந்து முதல் தேர்தல், அதுலேருந்து இன்றைக்கி இது 17th அசம்பிளி எலெக்ஷனில் 17வது தேர்தலில் இந்த அளவுக்கு வந்து அதுக்கு சமூக வலைதளங்கள் ஒரு காரணம். சமூக வலைதளங்களை தாண்டி வந்து இளைஞர்கள், குழந்தைகள், பெண்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற தேர்தல் இது. ஆனால் இதில் வந்து சில வித்தியாசமான சில கூறுகளை நாம் பார்க்கிறோம். அதில் வந்து ஆரோக்கியமானதும் இருக்குது, ஆரோக்கியமற்றதும் இருக்குது. ஹெவி போலிங் நல்லது, மக்கள் எல்லாரும் அந்த ப்ராசஸ்க்குள்ளே வராங்கன்றது நல்லது. ஆனால் முடிவு நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும், இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னா அந்த கருமத்துக்கு எலெக்ஷன் நடத்தாமல் இருக்கலாம். இது சர்வாதிகாரத்தன்மை. இது ஒரு ஜனநாயக அமைப்பில் நம்ம போய் ஓட்டு போடுறோம், நான் ஓட்டு போடுறவன் தான் ஜெயிக்கணும், நான் விரும்பாதவன் ஓட்டு போடாதவன் ஜெயிக்கக்கூடாது, அப்படி ஜெயிச்சிட்டானா நான் தற்கொலை பண்ணிப்பேன்றது அதை விட ஒரு சர்வாதிகாரத்தன்மை கொண்ட அது தீவிரவாதம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான மனநோய். பலம் இருந்ததுன்னா ஜெயித்தவொடனே நீ தீர்த்து கட்டிடுவேன், உங்கள்கிட்ட பலம் இல்லாத காரணத்தால் நீ உன்னை தீர்த்து கட்டிக்கிற. ரெண்டுமே தப்பு தானே, ரெண்டுமே தப்பு தானே. உனக்கு ஒரு உயிரை இந்த பூமிக்கு கொண்டு வர உரிமை இல்லாத, தகுதி இல்லாத ஒரு மனிதன் இன்னொரு உயிரை தீர்த்து கட்டக்கூடாதுன்றாலும் ஏன் மரண தண்டனைக்கு எதிராக வந்து பெரும்பாலான, அதாவது வந்து உலகின் பெரும்பாலான நாடுகள் ஏன் மரண தண்டனையை ஒழித்திருக்கின்றன? ஒரு உயிரை நம்மளால் இந்த பூமியில் உருவாக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது நீ ஒரு உயிரை வந்து எப்படி வந்து எடுக்க முடியும்? லைஃப் லாங் ஜெயிலில் போடு, பட் ஒரு உயிரை எடுப்பதற்கான உரிமை நமக்கு இல்லை. ஒரு உயிரை எடுப்பதற்கான உரிமை இல்லைன்னு போது தான் உயிரை எடுத்துக்கிறதுக்கான உரிமையாக இருக்கா? இல்லை. சரி, எக்ஸ்ட்ரீம் கேஸில் வந்து நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதன் மிக மோசமான உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு அவனுக்கு தற்கொலை எண்ணம் வருகிறது. தற்கொலை ஒன்று தான் அவனால் வந்து தான் அனுபவிக்கக்கூடிய துன்பத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும்னா அங்கே வந்து அவனை கொல்லலாம் என்று கூட வந்து இன்றைக்கு சட்டம் சொல்லுகிறது. அதான் யூத்தனேசியான்வாங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டே அதை ஏற்றுக்குச்சு. ரொம்ப உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்ட ஒருவர், அவர் உடல் நினைவு தப்பி இருக்கிறார், அவர் குடும்பமே வந்து அவரை கருணை கொலை பண்ணலான்னு போது கோர்ட் அதை ஒத்துக்குச்சு. எக்ஸ்ட்ரீம் கேஸ். தேர்தலில் ஒருத்தன் ஜெயிக்கிறான் தோக்குறான்னா நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன்னா இது என்ன? அது ஒரு விதமான பிளாக்மெயில் தானே. பிளாக்மெயில் இது. நான் விரும்புகிறவன் ஜெயிக்கணும், நான் ஓட்டு போட்டவன் ஜெயிக்கணும், அவன் மனிதரில் புனிதன், அவன் தான் இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு, அவன் வந்து தேவதூதன், அவன் எல்லாருக்கும் நல்லது செய்வான், தீமையை அழித்து நன்மையை கொண்டு வருவான், அவன் சர்வரோக நிவாரணி, இறைவனின் தூதன், தேவதூதன், அவன் மண்ணிலிருந்து விண்ணுக்கு வந்த தேவதூதன், அவன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவான். அவன் தோற்கலாமா? அவன் தோற்கடிக்கப்பட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன்ற எண்ணம் தான். விஜய் தோத்துட்டாருன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன், இதை அனுமதிக்கலாமா?
அப்படி எந்த கட்சி தலைவராக சொல்ல முடியுமா? விஜயா மட்டும் இல்லை, ஸ்டாலினா, எடப்பாடியோ, மோடியோ, சந்திரபாபு நாயுடுவோ, மம்தா பானர்ஜி, யாராவது சொல்ல முடியுமா அப்படி? அது எவ்வளோ முட்டாள்தனமானது. உனக்கு 30 பேர் ஓட்டு போடுறான்னா அவனுக்கு 40 பேர் ஓட்டு போடுறான், அவனுக்கு இன்னொரு 30 பேர் ஓட்டு போடுறான். யாருக்கு கூட ஓட்டு வருதோ அவன் ஜெயிக்க போகிறான். அவன் ஜெயிச்சா 5 வருஷம் ஆட போகிறான். நீ எனக்கு ஓட்டு போடலாம், நான் செத்துருவேன். நல்லா கவனி, நீ எவனுக்கு ஓட்டு போடுறோன்றியோ அவன் நான் ஜெயிப்பேன்னா தோற்றுருவேன்னா செத்துருவேன்னு அவன் சொல்லலை. அவன் எவ்வளோ உஷாராக இருக்கான். அப்போ உங்களை போய் முட்டாள வச்சு தான் அவன் வண்டி ஓடுது. இது உனக்கு புரியணும். இந்த கர்மத்தில் நீ மட்டும் பண்ணால் பரவாயில்ல, நீ எதுக்கு குழந்தைய எழுதுகிற? ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் குழந்தைக்கு விஷம் கொடுத்துட்டு செத்துருவேன்ற, நீ அடுத்த தலைமுறைகிட்ட உன் விஷத்தை கொண்டு போகிற. இது தடுக்கப்பட வேண்டும். தம்பி, விஜய்கிட்டேருந்து அறிக்கை வரணும். விஜயிடமிருந்து தெளிவாக ஒரு அறிக்கை வரணும். வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் நாள் வரணும். அனைவருக்கும் வேண்டுகோள், முடிவு எதுவாக இருந்தாலும் சிறந்தாழ்ந்து ஏற்றுக்கொள்வோம். அதுதான் ஜனநாயகம். யாரும் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாம். குழந்தைகளை இந்த விவகாரங்களில் ஈடுபடுத்த வேண்டும். அவருக்கு சொல்கிறதுக்கு தார்மீக தகுதி இல்லைங்க. அந்த நந்தன ஸ்பீச்சில் அவர் பண்ணது தப்புங்க, நிச்சயமாக தப்பு. எனக்கு அது சட்டப்படி தப்பான்னு தெரியலங்க. அதனால் கேஸ் போடணும், ஜெயிலில் அது நான்சென்ஸ். அதெல்லாம் நான் சொல்லலை. அப்படிலாம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதனால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. அப்படி பண்ணால் இன்னும் அது வளரும். அவரே மனம் திருந்தி சொல்லணும், குழந்தைங்களை இதில் இழுக்காது. இது லாலிபாப்பு, சாக்லேட், ஐஸ்கிரீம் வேணும்னா வீட்டில் நச்சரித்து உங்களால் அதை சாதிச்சிக்க முடியல. அந்த மாதிரி எனக்கு ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் பெற்றோர்களை, உங்கள் அப்பா அம்மாவை, தாத்தா பாட்டியை, பெரியப்பா பெரியம்மாவை, சித்தப்பா சித்தி, அத்தை மாமாவை நீங்கள் நச்சரிக்கணும். எவ்வளோ ஒரு தவறான வார்த்தை அது. எந்த தலைவருமே அப்படி பேசலையே. அது இன்றைக்கி இருக்க நம்ம இன்னொரு புதிய பிரச்சனையை சந்திக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்புனா இப்படி இது இம்பேக்ட் இருக்காது. இப்போ சமூக வலைதளம், கையளவு உலகம். 3 வயசு பையன் காலை எழுந்திரிச்சோன்னா மொபைலில் தான் தேய்க்கிறான். குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. அப்போ குழந்தைகளை மையமாக வச்சு சுழலுது மொபைல். சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக எல்லார் மத்தியிலும் இருக்குது. குழந்தைகள் மத்தியில் இன்னும் அதிகமாக இருக்குது. அண்ட் அவர் ஒரு டாப் ஸ்டார், இட்ஸ் அ டார்லிங் ஆஃப் மாசஸ் அண்ட் சில்ட்ரன். அப்போ அவர் சொல்லும்போது அது எடுபடுது. அப்போ அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்ல. உனக்கு வீட்டில் ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் வேணும்னா நீ நச்சரித்து எப்படி வாங்கிக்கிறியோ அந்த மாதிரி எனக்கு ஓட்டு போடுறதையும் நீ வாங்கிக்கோ நச்சரிச்சுன்னா தப்பான பேச்சு இல்லை. அது ரொம்ப ரொம்ப தப்பான பேச்சு. அதோட தொடர்ச்சி தான் அது. இல்லைன்னா தற்கொலைன்றது. இப்போ தற்கொலை பெரியவங்க பண்ணிக்கிறாங்க போது குழந்தைக்கு அந்த எண்ணம் போகணும்னு பயப்படுறாங்களா? அதுதானே அவங்க சொல்கிறாங்க. இப்போ கிருபாகரன், நீதிபதி கிருபாகரனும் குழந்தைகள் நல உரிமை வாரியமோ சொல்கிறது குழந்தைக்கு போதுங்க. அது அந்த எண்ணம் குழந்தைக்கு பரவுது. குழந்தைனா 3 வயசு குழந்தை, 15, 16 வயசு குழந்தை தான். ஸோ இது ஒரு பிரச்சனை தாங்க. ஒன்றே தாங்க, அவர் இதுக்கு முதல்ல அவரிடமிருந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் வரணுங்க. யாரும் இத்தகைய முடிவுகள் எடுக்க வேண்டாம். வெற்றி தோல்வி சகஜம். மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்போம். எதன் பொருட்டும் யாரும் உயிரையெல்லாம் மாய்த்து கொள்ள வேண்டாம். தயவுசெய்து குழந்தைகளை இதில் ஈடுபடுத்த வேண்டாம். மருத்துவ உதவி, ஆலோசனை தேடுபவர்கள் இந்த எண்களை தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு ஒரு கண்ணியமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அது கண்ணியமாக இருக்குங்க. அவர் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. ஓகே சார், சோஷியல் மீடியாவில் வர இந்த 1-2 ரீல்ஸை வச்சு இத்தகைய பேச்சுக்கள் பேசணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. கூட குழந்தைகள் உரிமை நல வாரியத்தையும், குழந்தைகளுக்கு உண்மையிலேயே சிக்கல் ஏற்பட்ட போது இந்த வாரியம் எங்கே போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, ரொம்ப திமிரு பேச்சு இதெல்லாம். ஒரு ரீல் வந்தாலும் அதோட மதிப்புன்றது என்ன? ஒரே ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறான், அல்லது ஒரே ஒருத்தி பண்ணிக்கிறா, அல்லது ஒரு 15 வயசு பொண்ணு பண்ணிக்கிறா, 16 வயசு பையன் பண்ணிக்கிறான்னா ஒருத்தர் பண்ணால் கூட அதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டரியாவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது தானாக வந்ததா, எதனால் வந்தது, அதுக்கு யார் காரணம், இப்போ இருக்கவனுங்க ஓகேமாக இல்லை, இவனுங்க ஊரை கொள்ளடிக்கிறானுங்க, குடும்ப அரசியல் பண்ணுறானுங்க, அதனால தான் இந்த நியாயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு ரீல்ஸ் வந்தாலும் 2 ரீல்ஸ் வந்தாலும் அதோட மரியாதைன்றது, அதோட இம்பாக்ட்ன்றது அதிகம். குழந்தைகள் நல்ல வாரியம் எவ்வளோ நல்ல காரியத்தை பண்ணியிருக்கு. எத்தனையோ குழந்தைகளை தற்கொலையிலேருந்து காப்பாற்றிருக்கு. நான் அவருடன் தொடர்பில் இருந்தவன், எனக்கு தெரியும். ஒரு 3 ஆண்டுகள் இங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்புடன், சைல்ட் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸோட ஐக்கிய நாடுகள் மன்றமும் இங்கே இருக்கக்கூடிய தனியார் அமைப்பும் இணைந்து பணியாற்றிய செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்புடன் நான் தொடர்பில் ஒரு 3 ஆண்டுகள் நான் அவருடன் பணியாற்றி இருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 25 மாவட்டங்களுக்கு மேலே போய் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு சைல்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், குழந்தைகள் தொடர்பான விஷயங்களை எப்படி எழுதணும் என்று பயிற்சி கொடுத்த ஒரு முன்னணி பத்திரிகையாளர்களில் நானும் ஒருவன். கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் நான் அந்த வேலையை செஞ்சுருக்கேன். கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களுக்கு மேலே நான் போயிருக்கேன். நம்முடைய தேவநேயன் சைல்ட் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் இருக்காரு, அவருடைய அமைப்பு அது. ஸோ தேவநேயன் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவருடன் சேர்ந்து நான் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் இந்த பணியில் இருந்திருக்கிறேன். யூனிசெஃபோடு சேர்ந்து பணியாற்றிய காலம் அது. தேவநேயனிடமும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவங்க நிறைய காரியங்களை பண்ணியிருக்காங்க. நூற்றுக்கணக்கான சைல்டு மேரேஜஸ் அவங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இது ஒரு புது சிக்கல். தேர்தலில் புதுசாக வந்த ஒரு பிளேயர் குழந்தைகளை இதில் ஈடுபடுத்துறதுன்றது தவறானது. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, சட்டப்படி இது தவறாக இல்லையான்னு தெரியாது. அப்படியே சட்டப்படி தவறாக இருந்தாலும் விஜய் மேலே கேஸ் போட்டு விஜய் அரெஸ்ட் பண்ண, அதெல்லாம் நான்சென்ஸ். அப்படி இந்த பிரச்சனையை அணுக முடியாது.
குழந்தைகள் திருமணங்களை தடுத்து நிறுத்துறவங்களே கூட வந்து அந்த குழந்தைகள் திருமணங்களை ஏற்பாடு செய்கிற பெற்றோர்களை தண்டிக்கிறதுல அவங்க கவனம் செலுத்துறதில்ல. ஏன்னா அது காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு முறை. அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுறதால பிரச்சனை தீர போகிறதில்ல. அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அந்த குழந்தைய திருமணத்துலேருந்து காப்பாற்றி மீறி பெற்றோர்கள் அட்டுழியம் பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய வந்து காப்பகத்துக்கு அனுப்புகிறாங்களே ஒழிய அந்த திருமணத்தை ஏற்பாடு செஞ்சவங்க பெற்றோர்கள், அந்த திருமண மண்டப உரிமையாளர், அந்த பத்திரிக்கை நோட்டீஸ் அடித்தவங்க அத்தனை பேரும் ஜெயிலில் போடலான்னு சட்டம் இருக்குது. ஆனால் அதை அவங்க வலியுறுத்துறதில்லை. ஏன்னா இது ஒரு ஹியூமன் ப்ராப்ளம், காலகாலமாக இருக்குது. குழந்தை திருமணம்ன்றது காலகாலமாக இருக்குது. 14 வயசு பூப்பெய்திய காலத்தில், பருவம் எய்திய காலத்துக்கு பிறகு ஒரு பெண் குடும்பத்துக்கு பாரமாக மாறிப்போவதால் அவளை சீக்கிரமாக வந்து கழிச்சு கட்டிடணும்னு குடும்பம் நினைக்குது. அதில் வரக்கூடிய பிரச்சனை இது. இதை சட்டத்தால் தீர்க்க முடியாது. அது உணர்ந்திருக்காங்க அவங்க. இப்போ இந்த அமைப்புகளை பற்றி குறை சொல்கிறவங்க குழந்தைகள் போனப்போ எங்கே போனாங்க அப்படி பேசுனாங்கன்றீங்கள, புத்தி கெட்டவர்கள் இவர்கள். அவங்க எவ்வளவோ காரியங்களை சாதிச்சிருக்காங்க. எனக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான குழந்தை திருமணங்களை அவர்களை தேவனையனுடைய அமைப்பு யூனிசெஃப் காவல்துறையுடன் இணைந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறது. இது ஒரு புது பிரச்சனை. நான் அவர்களோடு இணைந்திருந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை வரல. விஜய் கட்சி ஆரம்பித்தது 24. நான் வந்து கிட்டத்தட்ட 16, 17, 18லேருந்து அவங்களுடன் வந்து 2015லேருந்து நடுப்புற கொரோனா காலத்தில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 2023 வரைக்கும் 8 ஆண்டுகள் 7-8 ஆண்டுகள் அந்த அமைப்புடன் தொடர்பில் இருந்தவன். எனக்கு தெரியும் அவங்க எவ்வளோ அற்புதமான பணிகளை செய்திருக்கிறார்கள் என்று. அதனால் அப்படி பார்த்து அவங்கள பார்த்து நீ என்ன செஞ்சாது, என்ன கேள்வி கேட்டாங்க, இதுக்கு முன்னால் எங்கே போயிருந்தேன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப கேவலமான கேள்வி. இது பிரச்சனை என்னென்னா அவங்க என்ன செஞ்சு கிழிச்சாங்கன்றதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ செஞ்சுட்டு இருக்க கேடுகட்ட காரியத்துக்கு யார் பொறுப்பு? குழந்தைகளை இது எதுக்கு இழுக்கிற? குழந்தைகளை இழுக்காது. ஒரு கட்சியும் அதை செய்யலை. நீ பலவீனத்தை பயன்படுத்துகிற. அதனால் இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலுங்க. சமூகம் வந்து இதில் ரொம்ப தாக்கத்துக்கு பாதிப்புக்கு உள்ளே இருக்குது. குழந்தைகளை இதில் இழுக்காதீங்க, தயவு செஞ்சு குழந்தைகளை இழுக்காதீங்க. தாங்கள் விரும்பிய கட்சி தோற்று போச்சுன்னா நமக்கு தெரியாதுங்க, எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான்னு தெரியாது. ஒருத்தனுக்கும் தெரிலங்க. இந்த எக்ஸிட் போல் டேஷ் போல் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடுங்க. ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரில. யார் வேணால் ஜெயிக்கலாம், யார் வேணால் தோக்கலாம். மக்கள் முடிவு அது. தோற்றவன் தற்கொலை பண்ணிக்கணுன்ற மாதிரியும் அதை ஊக்குவிக்கிற மாதிரி பேசுகிறதும் செய்கிறதும் நியாயப்படுத்துறதும் அயோக்கியத்தனமானது. விஜய் கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வரணுங்க. அது ஒன்று தாங்க இதில் நிரந்தரமான தீர்வு. சார், வழமையாக வந்து இந்த மாதிரியான அறிக்கைகள் வந்து பிள்ளைகள் தேர்வு எழுதும்போது வரும். இப்போ ஆமாம், தேர்வு எழுதுறதோடு சேர்த்து தேர்தலுக்கு எங்கே போய் கொடுமையை அடிச்சுக்கிறதுங்க. தேர்தல் நேரத்தில் ரிசல்ட் வரும்போது சொல்லுவாங்க, தோத்துட்டா கவலைப்படாத, அது கவுன்சிலிங் இருக்குன்னுவாங்க. இது ஏங்க அது வந்து குழந்தைக்கு பசங்களுக்கு சொல்லுவாங்க, இது பெருசுங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்காங்க. நான் வந்து விஜய் சிஎம் ஆகலைன்னா என் குழந்தைக்கு விஷத்தை கொடுத்துட்டு நானும் செத்துருவேன்னு சொல்கிறது யார்? ஒரு அம்மா சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு 30 வயசு இருக்கும் போல இருக்குது. அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு குழந்தை ஒரு 8 வயசு இருக்கும் இல்லையா, அதை அப்படியே பார்க்குது. இந்த பிஞ்சு மனசில் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? சரி, இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இவர் எதுக்கு சைலண்ட்டாக இருக்கார்? யாரோ 2 பேர் ரீல்ஸ் போடுறாங்கன்றதுக்காகலாம் நாங்கள் எதுங்க சொல்ல முடியும்னா, ஏங்க உங்கள் தலைவர் வெளிப்படையாக குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தியிருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது. அவர் அப்பீல் கொடுக்கணும். கொடுக்கலன்னா இதுதான், இது எத்தகைய தலைவர்களுக்காக நீங்கள் ஓட்டு போடுறீங்க அப்படின்றது உங்கள் லட்சணம் இதுலேருந்து தெரியுது. ஓகே சார், இதை வந்து நீண்ட நாளாக இது ஒரு முயற்சியாக செஞ்சிட்ருக்காங்கன்ற மாதிரி தகவல்கள் வருது. ஏன்னா 10th +2 ஸ்கூல்ஸில் வந்து ஹையஸ்ட் மார்க் எடுத்தவங்கள விஜய் போய் பார்க்குறது, அந்த ஸ்டேஜ்லேயே வந்து அந்த மாணவர்கள் விஜயை பார்க்கணுன்றதுக்காகவே நான் வந்து நிறைய படித்தேன் அப்படின்னு சொல்கிறது, அது ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த கிரேஸ் வந்து அப்போவே உருவாயிருச்சு இந்த ப்ரைஸஸ் கொடுக்குறப்பவே. இல்லைங்க, அந்த ஸ்டேஜில் அவங்கள கல்டிவேட் பண்ணுறது தப்பு கிடையாது. கேட்ச் தம் யங்குன்னுவாங்க. அப்பயே போய் அந்த குழந்தைகளை வந்து படிப்புக்காக ஃபஸ்ட் மார்க் வாங்கினா வெகுமதிகள் கொடுக்கறது, அவங்கள அங்கேயே அவங்கக்கிட்ட பேசுறது, அதெல்லாம் ஓகே, அதிலெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் நீ உன்னோட எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக உன் சுயநலத்துக்காக நீ எதுக்கு அவங்கள பயன்படுத்துகிற? சார், அங்கே எங்கே வந்து நிற்குது? உங்கள் நந்தன ஸ்பீச்சில் சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கணுன்னா எப்படி நீ தாஜா பண்ணுறியோ அந்த மாதிரி விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுறதுக்கு தாஜா பண்ணுன்றது மிக 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 தவறான பேச்சு. அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. இல்லைனா சூசைட் பண்ணிப்பாங்க. அப்போ நீ வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அதை பேசியிருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பசங்களுக்கு வந்து நீங்கள் நோட்டு புக் கொடுத்தது இதெல்லாம் பண்ணதுன்றதே வந்து அப்போ இந்த உள்நோக்கத்தோட அவனை அங்கேயே பிடிச்சி நீ சிஎம் ஆகிறதுக்கு அவங்களை அங்கே 10ஆம் கிளாஸ் பையனை அங்கேயே போய் 5 வயசு பையனை பிடிக்கிறது, இது நியாயம் இல்லைங்க, தப்புங்க. இது கண்டிப்பாக இது தப்பு. பல நேரங்களில் வந்து அவர் ஊக்குவிச்சிருக்காரு சார். மேடையில் பேசுகிறப்போ இந்த குழந்தைகளோட ரீல்ஸ் நிறைய பார்த்தேன், அதெல்லாம் நல்லா இருக்குது, தொடர்ந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில நேரங்களில் கோலம் போடுறப்போ விசில் சின்னத்தை வரீங்க, அவர் கனெக்ட் ஆகணும் ஃபேமிலிஸோட அப்படின்றதுல ரொம்ப ட்ரை பண்ணாரோ விஜய். சார், இது ரொம்ப தப்பான அணுகுமுறை சார். இது வந்து குழந்தைய கொண்டு வந்து அரசியலை ஈடுபடுத்தாது. இப்போ ஓட்டிங் ஏஜை குறைச்சிடலாமா? 5 வயசாக குறைச்சிடலாமா?
1ஆம் கிளாஸ் பையனுக்கு ஓட்டிங் ஏஜ் கொடுத்துடலாமா? 5 வயசு குழந்தைக்கு ஓட்டிங் ஏஜ் கொடுத்தா 234 விஜய் தான். திமுக அண்ணா திமுக எல்லாம் மூட்டை கட்டின்னு தான் போகணும். அனுமதிச்சிடலாமா? அதை உங்கள் சட்டம் அதை அனுமதிக்குமா? இது என்ன கெடு புத்தி? இது கேடுகட்ட புத்தி. இது குழந்தைய இதில் கொண்டு வர எதுக்காக நீ குழந்தைய கொண்டு வர? உனக்கு செல்வாக்கு இருக்குன்றதுக்காக நீ கொண்டு வருவியா? மற்றவங்களால் பண்ண முடியல, உன்னால் பண்ண முடியும்னா அது செஞ்சிருவியா? இது துஷ்பிரயோகம் இல்லை, இது துஷ்பிரயோகம். மிஸ்யூஸ் பண்ணுறீங்க நீங்கள். கண்டிப்பாக இது தப்புங்க. இது அவர் தன் தவறை இப்பொழுதாவது உணர வேண்டும். அவர் இதெல்லாம் ரசிக்கிறாரு அப்படின்னா, இப்போ நீதிபதி கிருபாகரனுடைய பேட்டி, அதுக்கு பிறகு தமிழ்நாடு குழந்தைகள் நல வாரியத்தோட அறிக்கை, இதுக்கு பிறகும் அவர் வேடிக்கை பார்க்குறாருன்னா அப்போ கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவர் தான். இதை பாருங்கள், நான் சொல்கிறேங்க, எவன் ஜெயித்தாலும் எவன் தோத்தாலும் தட்ஸ் இம்மெட்டீரியலுங்க. எவனா ஜெயிச்சுட்டு எவனா தோத்துட்டு போட்டுங்க. இது என்னங்க உலகமே இடிஞ்சிருமா? எங்கே பார்த்தாலும் ஐயோ சார் யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பா? எவன் ஜெயிச்சாலும் உனக்கு ஒன்றும் மாற போகிறது இல்லைடா. இப்படியே தான்டா ஓடப்போகுது. இது அம்மா ஜல்லிக்கு புரோஜனம் இல்லைடா இந்த எலெக்ஷனு. யார் தோத்தாலும் யார் ஜெயித்தாலும் இப்படியே தான் போகுது. அவனுங்க தான் வசதியாக இருக்க போகிறானுங்க. ஊரை ஏமாத்துறான் அத்தனை பேரும். இதை புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு. வேறு வழி இல்லை, அதனால் ஓட்டு போடுறோம். அப்படியே பூலோகமே இருண்டுறோம் 4ஆம் தேதிக்கு பிறகு. இவர் ஜெயிச்சா மாறிடும், அவர் ஜெயிச்சா ஒரு டேஷும் மாற போகிறது இல்லை. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோ. ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது, இருக்க வேண்டியது. அதுக்கு இந்த அளவுக்கா? அப்போ இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க நல்லா அவனுங்க குளிர்காயிறாங்க. இதில் புதுசாக வந்த ஒருத்தர் எல்லாரையும் மிஞ்சிட்டாரு. அவங்களாவது யார் ஜெயிப்பா யார் தோப்பான்றதை நிறுத்திக்கிறாங்க. சூசைட் வரைக்கும் போகுது இது. அப்போ இது புது பிரச்சனை. இதை நாம் அனுமதிக்கக்கூடாது. மனசாட்சி இருந்தால் விஜய் அறிக்கை விட வேண்டும். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார்.